गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। पीताम्बरं करविराजितशङ्खचक्र कौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। आत्मा रामाश्च मुनयः निर्ग्रन्थाप्युरुक्रमे कुर्वन्त्यहैतुकीं भक्तिं इत्थं भूतगुणो हरिः। वन्दे नन्दव्रजस्त्रीणां पादरेणुमभीक्ष्णशः यासां हरिकथोद्गीतं पुनातिभुवनत्रयं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ஸ்ரீ ஹரே நம. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி, ஜெயநாம சம்வத்சரம் தட்சிணாயனம், ஷரத்ருத்து, விருச்சிக மாதம், கார்த்திகை மாதம், கிருஷ்ணபக்ஷம், த்விதீய திதி. இன்னைக்கு மிருகசீர்ஷ நட்சத்திரம், சித்த யோகம். இப்பேற்பட்ட மங்களமான இன்னைக்கு ஸ்ரீமன் நாராயணியத்தில் 68வது தசகத்தை அத்தியனம் பண்ண போகிறோம். 68வது தசகத்தில் பட்டதிரி மறைஞ்சு போன கிருஷ்ணன் மறுபடியும் திரும்பி தங்களிடம் வந்தோடனே ரொம்ப சந்தோஷப்பட்டாள். உடனே பகவானை ஸ்தோத்திரம் பண்ணி பாட ஆரம்பித்தாள். பகவானை பார்த்தோடனே அவளுக்கு அவன் இல்லாமல் அவன் மறைஞ்சு போன போது எவ்வளோ துக்கம் ஏற்பட்டதோ அந்த துக்கத்துலேருந்து துக்கங்களெல்லாம் விலகி பரமானந்தம் அடைஞ்சு கிருஷ்ணனை கட்டிண்டு பலவிதமான சேஷ்டைகள் பண்ணினாள்னு பட்டதிரி வர்ணிக்கிறாள் 10 ஸ்லோகங்களில் இந்த 68வது தசகத்தில். இதுக்கு முன்பு தசகத்தில் கிருஷ்ணர் அந்தர்தானமானோடனே மறைஞ்சோடனே அந்த கோபிகைகள் ரொம்ப வியசனப்பட்டாள். இப்படி மறைஞ்சு போயிட்டாள் சுவாமி நான் விட்டேந்துன்னுட்டு. அதில் கடைசி ஸ்லோகத்தில் சொன்னாள், கிம் கிம்ன சக்ருகு பிரமதாதி பாராத்துன்னு சொன்னாள். அவர் பகவான் திரும்பி வந்த உடனே அவள் என்னென்னலாம் செய்யலேன்னு சொல்லிவிட்டு அதோட விட்டுவிட்டாள். அதாவது என்னென்னமோ செஞ்சாள் அப்படிங்கிறதாக அர்த்தம் அது. அந்த அவள் பண்ணின சேஷ்டைகள் எல்லாம் இந்த 10 ஸ்லோகங்களில் வர்ணிச்சிருக்காள் பட்டதிரி. ஸ்ரீமத் பாகவதத்துலேயும்
இந்த கோபிகா கீதம்ங்கிறதாக பல ஸ்லோகங்களில் ஸ்ரீ சுகாச்சாரியால் பரீட்சித்துக்கு எடுத்து சொல்லியிருக்கார். தசமஸ்கந்தத்தில் யமுனையினுடைய நதிக்கரையில் கிருஷ்ணனை அவர் மறைந்த பொழுது கோபிகைகள் ரொம்ப व्यसனப்பட்டு அவள் ஸ்தோத்திரம் பண்ணாலாம். அது கோபிகா கீதம்னு பேர், தசமஸ்கந்தத்தில் இருக்குது. அந்த கோபிகா கீதமும் சரி, இல்லை இந்த 68வது தசகத்தில் பட்டத்திரின 10 ஸ்லோகங்களும் சரி, நடுப்புற கிருஷ்ணங்கிற பதத்தையும் சேர்த்துக்கணும்னுட்டு காஞ்சி காமகோட்டி பீட்டத்தில் பிரகாசித்த பிரம்மனிஷ்டாளாக இருந்த ஜெகத்குரு போதேந்திர சுவாமிகள் அதில் பஜனை மும்மூர்த்திகளில் சொல்கிறது வழக்கம். ஸ்ரீதர ஐயாவாள், மருதானல்லூர் குருபதி போதேந்திர சுவாமிகள், கோவிந்தபுரத்தில் அவருடைய சமாதி இருக்குது, எல்லாரும் போய் பார்க்கணும். நாமபாராயண போதேந்திரல்னே அவருக்கு பேர். என்ன, அவர் தான் இந்த கலியுகத்தில் நாம பாராயணம் பண்ணணும், பகவானுடைய நாமத்தை சொல்லணும்னு சொன்னவர். அவர் காஞ்சி காமகோட்டி பீட்டத்தில் ஜெகத்குருவாக இருந்தாள். அந்த போதேந்திர சுவாமிகள் சொல்லியிருந்தாலாம், பாகவத்தில் இந்த கோபிகா கீதத்தை வாசிக்கிறதே கிருஷ்ணா கிருஷ்ணான்னு நடுப்புற அவருடைய நாமத்தையும் சேர்த்து சொல்லணுங்கிறதாக அப்படி தான் எல்லாரும் சொல்லிட்டு வர்றது. சேங்காலிபுரம் பெரியவாள் ஜெயமங்கல ஸ்தோத்திரத்தில் சொல்லியிருக்காள். அதே மாதிரி இந்த நாராயணி 68வது தசகத்துலேயும் நடுப்புற கிருஷ்ணாங்கிற பதத்தையும் சேர்த்து சொல்லணும். பட்டத்திரி எழுதாட்டாலும் நம்ம சொல்லணுங்கிறதாக வழக்கம் அது. அதோடு கூட இந்த கோபிகா கீதம்ங்கிறது பெரிய மகா மந்திரம் மாதிரி. அது மந்திரம் எப்படி ஜபிப்போமோ அப்படி இந்த கோபிகா கீதத்தையும் சொல்லலாம். அப்படி சொல்கிறதுக்கு முன்னாடியே வழக்கமாக பெரிய மகான்கள்லாம் என்ன பண்ணுவாளாம், 2 ஸ்லோகங்களை சொல்லிவிட்டு அப்புறம்தான் கோபிகா கீதம் சொல்லுவாளாம். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம 68வது தசகம் வாசிக்கிறதுக்கு முன்னாடி பாகவதத்தில் இருக்கப்பட்ட இந்த 2 ஸ்லோகங்களையும் சொல்லிவிட்டு இந்த பட்டதிரி சொன்ன 68வது தசகத்தில் இன்றைக்கி அத்தியனம் பண்ணுவோம். தன்மனஸ்காஹ ததாலாபாஹ தத்விசேஷ்டாஸ்ததாத்மிகாஹ தத்குணானேவ காயந்த்யஹ நாத்மாகாராணி சஸ்மருஹ புனః புலினமாகத்ய காலிந்தியா கிருஷ்ண பாவனாஹ சமவேதா ஜகு கிருஷ்ணம் ததாகமனகாங்ஷிதாஹ. தன்மனஸ்காக பகவானுடைய கிருஷ்ணன் மேலேயே மனசை வச்சவாளாகும், வேற ஒரு இடத்துலையும் மனசை வைக்கலையாம். ஏன்னா பகவான் இவாள்கிட்டேருந்து மறைஞ்சுட்டாள், இவாள்கிட்ட கொஞ்சம் கர்வம் இருக்குன்னு தெரிஞ்சோடனே மறைஞ்சுட்டாள்னு முன்னாடி பார்த்தோம். அப்படி சுவாமி மறைஞ்சோடனே எல்லா கோபிகைகளும் ரொம்ப மனசை கொண்டு கிருஷ்ணங்கிட்ட வச்சுட்டு அதே ஞாபகமாக கிருஷ்ணனுடைய பேச்சையே அவனுடைய லீலைகளை பற்றியும் சேஷ்டைகளை பற்றியும் பேசிட்டு இருந்தாளாம். தன்மனஸ்காக ததாலாபாக தத்விசேஷ்டாக, கிருஷ்ணன் போலையே நடிக்க ஆரம்பித்தாள். அவன் என்னென்னமா சேஷ்டை பண்ணனோ அது மாதிரியே ஒவ்வொரு கோபஸ்திரியும் செய்ய ஆரம்பித்தாளாம். தத்விசேஷ்டா ததாத்மிகாக தத்குணானேவ காயந்த்யஹ, கிருஷ்ணனுடைய கல்யாண குணங்களை பற்றியே எல்லாரும் பேசிட்டு பாட ஆரம்பித்தாள். நாத்மாகாராணி சஸ்மரு, அவாவா ஆற்றுல இருக்கப்பட்ட மாடு கண்ணூட்டி பதி குழந்தைகள் எல்லாரையும் மறந்து விட்டாள். எல்லாத்தையும் மறந்துவிட்டு கிருஷ்ணனையே தியானம் பண்ணிட்டு இருந்தாளுங்கப்பட்ட ஸ்லோகம் இது. அப்பேற்பட்ட ஒரு பராபக்தி அடைஞ்சவாள் இந்த கோபஸ்திரீகள். புனப்புலினமாகத்திய, மறுபடியும் அவள் தேடிண்டே இருந்தாள். கிருஷ்ணன் எங்கே போனான்னு சுற்றி வெல்லும் வனங்கள்லாம் போய் தேடினாள். திருப்பி மணல் குன்றுக்கு வந்தாள், யமுனை நதிக்கு கரையில். புனப்புலினமாகத்திய காலிந்தியாக கிருஷ்ணபாவனா, கிருஷ்ணன் வருங்கிறதாக ரொம்ப ஆசையோடு கூட அங்கே வந்து சேர்ந்தாள். சமவேதா ஜகு கிருஷ்ணம் ததாகமன காங்ஷிதாக, கிருஷ்ணனையே தியானம் பண்ணிண்டு எல்லா கோபிகளும் எல்லாம் ஒன்று கூடி கிருஷ்ணனை வரணுங்கிறதுக்காக கானம் பண்ண ஆரம்பித்தாள்னு சொல்லக்கூடிய ஸ்லோகம் இது. அப்போது கிருஷ்ணரை பற்றி சொன்னது அங்கே பாகவத்தில் இருக்குது. அதில் 2 ஸ்லோகம் மாத்திரம் சொல்லிவிட்டு இந்த தசகத்துக்குள்ளே சொல்கிறேன். அதில் கோபிகா கீதம்னு ஆரம்பிக்கிற ஸ்லோகம் என்னென்னா, ஜெயதி தேதிகம் கிருஷ்ணா ஜன்மனாம் விரஜா ஸ்ரயத இந்திரா கிருஷ்ணா சஸ்வதத்ரஹி தைத திருஷ்யதாம் கிருஷ்ணா திக்ஷு தாவகா
त्वयि धृता सवः கிருஷ்ணா துவாம் விசிந்வதே. ஹே கிருஷ்ணா, நீர் இந்த நந்த விரஜத்தில் வந்து பறந்துட்டேள். சாக்ஷாத் பரம்பொருளான ஸ்ரீமன் நாராயணனான நீ ஏழையான இந்த நந்த விரஜத்தில் வந்து நீ பிறந்த காரணத்தினாலேயே என்ன ஆயிடுத்து, மகாலட்சுமி இங்கே எப்பொழுதும் இந்த இடச்சேரியில் வசிச்சுன்னு இருக்காள். அஷ்ட ஐஸ்வர்யத்தையும் கொட்டி நீ இருக்கிற இடத்துல மகாலட்சுமி இருப்பள் இல்லையா, அவள் அனப்பாயினி, அவள் இங்கே இருக்காள் நாள். ஜெயதி தேதிகம், அப்பேற்பட்ட ஹே கிருஷ்ணா உனக்கு ஜெயம், உனக்கு ஜெயம் உண்டாட்டும் நாள். ஜெயதி தேதிகம் கிருஷ்ணா ஜன்மனா விரஜா, இந்த நந்த விரஜத்தில் நீ பிறந்து விட்டே, அதனால என்னாச்சு நாள். ஸ்ரயத இந்திரா கிருஷ்ணா சஸ்வத் அத்ரஹி, அத்ரஹி சஸ்வத், எப்பொழுதும் நிரந்தரமாக இந்த நந்த விரஜத்தில் இந்திரா மகாலட்சுமி வசிச்சுட்டு இருக்காள்பா கிருஷ்ணா. அதனால தைத்த திருஷ்யதாம் கிருஷ்ணா திக்ஷுதாவகாஹ, உங்ககிட்ட உசிரை வச்சிருக்கிற நாங்கள்லாம் உன்னை தேடின்னு இருக்குமே எல்லா திக்குலேயும், அதனால நீ எங்கள்கிட்ட திருப்பி வரணும். त्वयि धृतासव கிருஷ்ணா துவாம் விசிந்வதே, உங்கள்கிட்டயே உசிரை வச்சிருந்து நாங்கள் உன்னை தேடுறோமே, நீ வரணும்னு சொன்னாள். இவ்வாறாக கோபிகா கீதம்ங்கிறதா பாகவதத்தில் ரொம்ப உருக்கமாக சுக்காச்சாரியால் பரீட்சத்துக்கு வர்ணிச்சிருக்காள். அதை பட்டத்திரி இந்த 68வது தசகத்தில் சொன்னதை இன்னைக்கு நம்ம அத்தியனம் பண்ண போகிறோம். ஸ்ரீ ஹரயே நமஹ. அத ஸ்ரீமன் நாராயணியே ராசக்ரீடாயாம் கோபீனாம் பகவத் சமாகமாதி வர்ணனம் நாம அஷ்டஷஷ்டிதமம் தசகம். ஸ்ரீ ஹரயே நமஹ. தவ விலோகநாத் கிருஷ்ணா கோபிகா ஜனா பிரமத சங்குலா கிருஷ்ணா பங்கஜேக்ஷண அமிர்ததாரயா கிருஷ்ணா சம்ப்ளுதா இவ ஸ்திமிததாம் ததுஹு கிருஷ்ணா த்வத்புரோகதா. தவ விலோகநாத் கிருஷ்ணா, ஏ கிருஷ்ணா, நீ மறுபடியும் திரும்பி எங்களுடைய தாபத்தெல்லாம் போக்கணும்னுட்டு கருணையோடு கூட நீ திரும்பி வந்தியே. உன்னுடைய தரிசனம் புனக எங்களுக்கு கிடைச்ச உடனே தவ விலோகநாத், ஹே கிருஷ்ணா, கோபிகா ஜனாக, இந்த கோபிகை ஸ்திரீகள் எல்லாருமா என்ன ஆனாள். ஹே பங்கஜேக்ஷனா, தாமரை இதழ்கள் போன்ற கண்களையுடைய அழகு சுந்தரனான ஹே கிருஷ்ணா குருவாயூரப்பா, அவள்லாம் என்ன ஆச்சு. பிரமத சங்குலாக, ஒரேடியா ஆனந்தம் அடைஞ்சார்கள், அளவில்லா ஆனந்தத்தை அடைந்தார்கள். அப்படி அடைஞ்சு ஹே பங்கஜேக்ஷனா, ஹே குருவாயூரப்பா, அமிர்ததாரையா கிருஷ்ணா, அமிர்ததாரையா சம்பளுத்தாக இவே, அவள்னா எவ்வளவு ஆனந்தம் அடைஞ்சாள் நாள். யாரான ஒருத்தனை கம்ப்ளீட்டாக ஒரு தேவாமிரதத்துக்குள்ள முழுக்கி அப்படியே நினச்சி ஸ்நானம் பண்ணி எடுத்தா அப்படி சந்தோஷத்தை அடைவனும், அவ்வளவு ஆனந்தம் அடைஞ்சாலாம். அமிர்ததாரையா கிருஷ்ணா சம்ப்ளுதா இவ, ஒரு அமிர்தத்தை தேவாமிர்தத்தை ஒருத்தனுக்கு அபிஷேகம் பண்ணி வச்சாள். எவ்வளவு சந்தோஷம் இருப்பனோ, ஆனந்தம் அடையணும், அவ்வளவு ஆனந்தம் அடைஞ்சாலாம். ஸ்திமிததாம் தது கிருஷ்ணா த்வத்புரோகதா, அவ அசைவில்லாமல் உன்னை பார்த்தோன்னே துளி கூட அசையாமல் அப்படியே கல் மாதிரி ஆயிட்டாளாம். அப்படியே ஷாக் அடைஞ்ச மாதிரி, ஆஹா பகவான் மறுபடியும் நம்மகிட்ட வந்துட்டார் பத்தியான்னு அந்த ஒரு ஆச்சரியத்தில் அப்படியே ஒரு க்ஷணம் உசிரே இல்லாமல் அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நின்றுபிட்டாளாமா அவள்லாம், ஸ்திரீகளெல்லாம். அந்த ஆனந்தத்தை இந்த முதல் ஸ்லோகத்தில் பட்டத்திரி சொல்கிறாள். தவ விலோகநாத் கிருஷ்ணா கோபிகா ஜனா பிரமத சங்குலா கிருஷ்ணா பங்கஜேக்ஷண அமிர்ததாரயா கிருஷ்ணா சம்ப்ளுதா இவ ஸ்திமிததாம் ததுஹு கிருஷ்ணா த்வத்புரோகதா. மறைஞ்சு போன கிருஷ்ணர் திரும்பி அவர்களுக்கு முன்னாடி ஆவிர்பாவமானோன்னு புலக்காங்கிதம் அடைஞ்சாள். மேலெல்லாம்
ஆனந்தப்பட்டு அப்படியே அமிர்தத்தை, தேவாமிர்தத்தை தங்கள் மேலே பொழிஞ்ச மாதிரி ஒரு ஆனந்தத்தை அடைஞ்சு அப்படியே பகவானை நேர பார்த்த உடனே ஒரு க்ஷணம் அப்படியே அசைவில்லாமல் அப்படியே நின்றுட்டாளாம். தவ விலோகநாத் உன்னை பார்த்த உடனே சொல்லப்பட்ட ஆச்சரியமான முதல் ஸ்லோகம் இன்னொரு தடவை சொல்கிறேன். தவ விலோகநாத் கிருஷ்ணா கோபிகா ஜனா பிரமத சங்குலா கிருஷ்ணா பங்கஜேக்ஷண அமிர்ததாரயா கிருஷ்ண சம்ப்ளுதா இவ ஸ்திமிததாம் தது கிருஷ்ண த்வத்புரோகதா. அடுத்த ஸ்லோகம். ததனு காச்சன கிருஷ்ண த்வத்கராம்புஜம் சபதி கிருண்ணதி கிருஷ்ண நிர்விசங்கிதம் கணபயோதரே கிருஷ்ண சம்விதாய சா புலக சம்வருதா கிருஷ்ண தஸ்துஷி சிரம். பகவான் முன்னாடி திருப்பி ஆவிர்பாவம் ஆனோடனே ஆனந்தம் அடைஞ்சது கோபிகள்லாம். உடனே சுவாமியினுடைய தாமரை பூ மாதிரி இருக்கப்பட்ட கைகளை ரெண்டு பேரும் பிடிச்சுன்னு விட்டாளாம். ஏன்னா சுவாமி ஒவ்வொரு கோபஸ்திரீகள் பக்கத்துலையும் இருக்கணுங்கிறதுக்காக எத்தனை கோபஸ்திரீகள் இருந்தாலோ அத்தனை கிருஷ்ணனாக தோன்றிவிட்டார். அதனால் அந்த கோபஸ்திரீகளுக்குனா பக்கத்தில் யார் இருக்காங்கிறது கூட பார்க்கலேவாள். தனக்கு முன்னாடி தனக்கு இருக்கப்பட்ட ஒரு கிருஷ்ணன் இருக்காரே, அவருடைய கைகள் ரெண்டையும் உடனே ஓடி போய் துளி கூட ஹெசிடேஷன் இல்லாமல் போய் பிடிச்சிட்டாளாம். அதை கையை ரெண்டையும் எடுத்துக்கொண்டு போய் தங்களுடைய கணபயோதரே தங்களுடைய அதிபாரமான ஸ்தனங்கள் மேலே வச்சாளாம், வச்சு அமைக்கின்றாளாம். ரொம்ப நாழி அவள் உடம்பெல்லாம் புலகாங்கிதமாச்சுங்கிறாள் பட்டத்திரி. மேலெல்லாம் ஹாரிபிலேஷன், மயிர்கூச்சல் எரிஞ்சுதான் அவளுக்கு கிருஷ்ணனுடைய ஸ்பர்ஷம் பட்டோன்னே. அதுக்கு மலையாளத்தில் காமெண்ட்ரி பக்தி ரஞ்சனின்னு காமெண்ட்ரி இருக்குது. அதில் அழகாக சொன்னாள், பகவானுடைய கைகள் அவளுடைய ஸ்தனங்கள் மேலே பட்ட உடனே மேலெல்லாம் மயிர்கூச்சல் எரிஞ்சுது. ஆனால் அந்த மயிர்கூச்சல்னால உடம்பில் இருக்கப்பட்ட ரோமங்கள்லாம் அப்படியே குத்தி நின்றுதான். அது மாத்திரம்தான் நின்றுதுன்னு அர்த்தங்கிறாள். என்ன அர்த்தம்னா, வியங்கியமாக உடம்பில் வேற ஒரு ஆடைகளும் அடையவில்லையாம், எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு விட்டாள். நக்னாளாக இருந்துட்டு இருக்கிறதுனால அவளை மேலே எது கவர் பண்ணித்தினாள், அவள் மேலே இருக்கப்பட்ட ரோமங்கள் அப்படியே மயிர்கூச்சி எறிஞ்சு இருந்ததே, அது மாத்திரம்தான் கவர் பண்ணித்துங்கிறதா வியங்கியமாக ஒரு அர்த்தம் பக்தி ரஞ்சனியில் சொல்லியிருக்காள் காமெண்ட்ரி. ததனு காச்சன கிருஷ்ணா த்வத்கராம்புஜம். ததனு காச்சன, யாரோ ஒரு கோபஸ்திரீனாள், அவள் வேகமாக சுவாமிகிட்ட வந்தாளாம். ஆஹா, கிருஷ்ணா வந்துட்டியான்னு அவருடைய கராம்புஜம், தாமரைக்கு இது மாதிரி இருக்கப்பட்ட கைகள் இருக்கே, அதை தூக்கி சபதி கிருண்ணதி கிருஷ்ணா நிர்விசங்கிதம். நிர்விசங்கிதம் நாள் துளிக்கூட லஜ்ஜை இல்லாமல், துளிக்கூட சங்கோச்சம் இல்லாமல் உடனே அவர் கையை தூக்கி கணபயோதரே கிருஷ்ணா சம்விதாயசா, இறுக்கமாக அவருடைய கைகளை தன்னுடைய ஸ்தனங்கள் மேலே வச்சு அமைக்கின்றாளாம். சா புல கணபயோதரே கிருஷ்ணா சம்விதாயசா புலக சம்வருதா கிருஷ்ணா தஸ்துஷி சிரம். சிரம் தஸ்துஷி நாள், ரொம்ப நாள் அவருடைய கைகளை தன்னுடைய ஸ்தனங்கள் மேலே வச்சுன்னு அப்படியே புலகாங்கிதாளாய் மேலெல்லாம் ஆரிப்புலேஷன், மயிர்கூச்சல் எரிஞ்சு அப்படியே நின்றுண்டே இருந்தாளாம். காலம் போகிறதே தெரியாமல் ஆனந்தத்தில் பரித்தாளாய் நின்றுட்டு இருந்தாளாம் அந்த கோபஸ்திரீ. அதை 2வது ஸ்லோகத்தில் அழகாக வர்ணிக்கிறாள் பட்டத்திரி. ததனு காச்சன கிருஷ்ணா த்வத்கராம்புஜம் சபதி கிருண்ணதி கிருஷ்ணா நிர்விசங்கிதம் கணபயோதரே கிருஷ்ணா சம்விதாயசா புலக சம்வருதா கிருஷ்ணா தஸ்துஷி சிரம்.
பேர்பட்ட அழகான 2வது ஸ்லோகம். 3வது ஸ்லோகத்தில் பட்டத்திரி சொல்கிறாள், தவ விபோ பரா கிருஷ்ணா கோமலம் புஜம் நிஜகலாந்தரே கிருஷ்ணா பர்யவேஷ்டயத் கலசமுத்கதம் கிருஷ்ணா பிராணமாருதம் பிரதிநிருந்ததி கிருஷ்ணா இவாதி ஹர்ஷுலா. ஹே விபோன்னு கூப்பிட்டாள். ஹே குருவாயூரப்பா, இன்னொரு ஸ்திரீ அதிஹர்ஷுலா அபரா, இன்னொரு ஸ்திரீ என்ன பண்ணாள்? அதிஹர்ஷுலா, அடங்காத ஆனந்தம், அளவுக்கு எட்டாத ஒரு ஆனந்தத்தை அடைஞ்ச அவள் என்ன பண்ணாள்? ஹே விபோ, ஹே குருவாயூரப்பா, அவள் என்ன தெரியுமா பண்ணாள்? இன்னொரு ஸ்திரீ, இன்னொரு கோபஸ்திரீ, பரியவேஷ்டயது தவ கோமளம் புஜம் நாள், உன்னுடைய லலிதமான அப்படியே தாமரை பூ போன்ற உன்னுடைய புஜம் இருக்கே, கைகள் இருக்கே, அதை எடுத்து தன்னுடைய கழுத்தில் வச்சு சுத்தின்றாளாம், கட்டின்றாளாம். உன்னை அப்படியே கழுத்தை அப்படியே கட்டினுட்டாள். பகவானுடைய 2 கையையும் தன்னுடைய கழுத்து மேலே வச்சின்னாள். பரியவேஷ்டயத்துனாள். வேஷ்டயத்துன்னா கட்டி சுத்துறதுன்னு அர்த்தம். அதனால தான் வேஷ்டின்னு பேர். நம்ம கட்டிக்கிறது எப்படின்னு ஒரு ட்ரெஸ்ஸை அப்படி வேஷ்டி சுற்றி தானே கட்டிக்கிறோம். அதனால தான் அதுக்கு வேஷ்டின்னு, வேஷ்டயத்தின்னா சுற்றி கட்டிக்கிறதுன்னு அர்த்தம். பரியவேஷ்டயத்தினாள். அவருடைய சுவாமியினுடைய கைகள் கோமலம் புஜம், தாமரை மாதிரி இருக்காம், மிருதுவான புஜம். அத நிஜகலாந்தரே கிருஷ்ணா பர்யவேஷ்டயது, அவளுடைய கழுத்துல ஒத்தி அப்படி கட்டினுட்டாளாம். கலசமுத்கதம் கிருஷ்ணா பிராணமாருதம், பிராணமாருதம் கலசமுத்கதம் நாள். அவளுடைய உசுறு காத்திருக்கே, அவளுடைய உசுறு காத்து அவளுடைய உள்ளுக்குண்டேருந்து தொண்டையிலேருந்து வெளியில் அப்படி வந்துதான். அவளை சுவாமி கட்டினோடனே அப்படியே பெருமூச்சு எரிஞ்சு அவளை உசுரே அப்படியே அவளை தொண்டை வழியாக அப்படி வெளியில் வந்ததுங்கிறாள். சுவாமி அவ்வளோ ஆனந்தம் அடைஞ்சுட்டாள். கலசமுத்கதம் கிருஷ்ணா பிராணமாருதம் பிரதிநிருந்ததி கிருஷ்ணா இவாதி ஹர்ஷுலா. இவா அதி ஹர்ஷுலா நாள், ரொம்ப பரமானந்தத்தை அடைஞ்சவள். பிரதி நிருந்ததீவ, ஏன்னா அவள் அப்படியே உள்ள தேக்கி வச்சிருக்கிற மாதிரி அவளுடைய மூச்சு காத்து இருக்கே, உசிர் காத்து, அதை அப்படியே தொண்டை மட்டும் வெளியில் வரலையாம், அப்படியே உள்ள அடக்கி பிடிச்சிருந்தாளாம். ஏன்னா அவளை மூச்சு விட முடியாமல் அப்படி அந்த ஆனந்தம் அடைஞ்சுட்டாள்ங்கிறாள் 3வது ஸ்லோகத்தில். தவ விபோ பரா கிருஷ்ணா கோமலம் புஜம் நிஜகலாந்தரே கிருஷ்ணா பர்யவேஷ்டயத் கலசமுத்கதம் கிருஷ்ணா பிராணமாருதம் பிரதிநிருந்ததி கிருஷ்ணா இவாதி ஹர்ஷுலா. இப்படி அழகான 3வது ஸ்லோகம் இது. 4வது ஸ்லோகத்தில் பட்டதிரி சொல்கிறாள், ஒரு ஸ்திரீ இன்னொரு கோபஸ்திரீ துளி கூட லஜ்ஜை இல்லாமல் எல்லா லஜ்ஜையும் விட்டுவிட்டு பகவானுடைய உதடுகளில் தன்னுடைய உதட்டை வச்சு முத்தம் கொடுத்தாளாம். முத்தம் கொடுத்துவிட்டு என்ன பண்ணான்னாள், பகவான் வெத்தலை போட்டுருக்காள், உள்ள வெத்தலையினுடைய உமிழ் பகவானுடைய வாய்க்குள்ளே இருக்குது, அதை அப்படியே உறிஞ்சி எடுத்தாளாம், தானையும் குடிச்சுட்டாளாம். குடிச்சுட்டு அப்படியே ஆனந்த பரித்தனா ஆகி அப்படியே இது பரிந்தம் எப்படி பூர்ண காமதாம் நாள், பரிபூர்ண காமனை அடைஞ்சது மாதிரி சந்தோஷத்தை அடைஞ்சாலாம். அது சொல்கிறாள் 4வது ஸ்லோகத்தில். அபகதத்ரபா கிருஷ்ணா காபி காமினி தவ முகாம்புஜாத் கிருஷ்ணா பூகச்சர்விதம் பிரதிகிருஹ்ய தத் கிருஷ்ணா வக்த்ர பங்கஜே நிதததி கதா கிருஷ்ணா பூர்ணகாமதாம். பூர்ணகாமையாக ஆனாள், பரிபூர்ணமாக தான் அடைய வேண்டிய எல்லா சுகத்தையும் அடைந்து விட்டதாக ஆனந்த பரித்தலாக ஆயிட்டாளாம் அந்த ஒரு கோபஸ்திரீ. அது சொல்கிறாள் இங்க. காப்பி காமினி நாள், இன்னொரு அழகான சுந்தரி கோபஸ்திரீ என்ன பண்ணாள், அபகதத்ரபா பிரதிகிருஹ்ய,
அபகத திரபா, துளி கூட வெட்கம்ங்கிறதே இல்லாமல் எல்லா வெட்கத்தையும் விட்டாள், லஜ்ஜையை விட்டாள். ஏன்னா சுவாமியை போய் ஆராதிக்கிறதே விசிருஜ்ய லஜ்ஜாம் யோதித்தே மன்னாமானி நிரந்தரம்னு ஒரு ஸ்லோகம் உண்டு. லஜ்ஜையை விட்டு கத்தனமாம் கிருஷ்ணான்னுட்டு, லஜ்ஜப்படப்படாது. அப்படி லஜ்ஜை இல்லாமல் அவள் என்ன பண்ணாள்னாள், அபகதத்ரபா கிருஷ்ணா காபி காமினி தவ முகாம்புஜாத் கிருஷ்ணா பூகச்சர்விதம். பூகச்சர்விதம் நாள், நீ வெத்தலையை போட்டு மென்னு மென்னு வாயெல்லாம் அப்படியே வெத்தலையினுடைய ஜூஸை வச்சுருக்கே, உமிழ்ன்னு சொல்கிறது, அந்த வெத்தலை ஜூஸை வாயில் வச்சுருக்கார் கிருஷ்ணர். அதை என்ன பண்ணாள்னாள், தவ முகாம்புஜாத் கிருஷ்ணா பூகச்சர்விதம், உன்னுடைய தாமரை இதழ்கள் போன்ற அழகான சுண்டு, அழகான உதடுகள் இருக்கே, அதுக்குள்ள அது மேலே தன்னுடைய உதட்டை வச்சாள். வச்சு என்ன பண்ணாள், பிரதிகிருஹ்ய தத் கிருஷ்ணா வக்திர பங்கஜே, அவளுடைய வக்திரம், அவளுடைய முகம் இருக்கே, அதை உன்னுடைய முகத்தில் வச்சாள். வச்சு பிரதிகிருஹ்யன்னாள், உறிஞ்சி எடுத்து விட்டாளாம். சக்ஷன் எப்படி வேக்யூம் கிளீனர் பிடிச்சி இழுக்குமோ அப்படி அவருடைய ஜூஸ் எல்லாம் தன்னுடைய வாய்க்குள்ளே எடுத்துன்னு விட்டாளாம். எடுத்துன்னு என்ன ஆனாள், நிதததி கதா கிருஷ்ணா பூர்ண காமதாம். என்ன ஆச்சுனால் பூர்ண காமதாம், பரிபூர்ண காமனை அடைஞ்சதாக ஆனந்தத்தை அடைஞ்சுட்டா. இனிமே வேற திவலை கூட வேற ஆனந்தமே வேண்டாங்கிற மாதிரி எல்லா ஆனந்தமும் அடைஞ்சுட்டாளாம். அந்த நிலைக்கு வந்துட்டாள் நாள். அப்பேற்பட்ட அழகான இந்த 4வது ஸ்லோகம், அபகதத்ரபா கிருஷ்ணா காபி காமினி தவ முகாம்புஜாத் கிருஷ்ணா பூகச்சர்விதம் பிரதிகிருஹ்ய தத் கிருஷ்ணா வக்திர பங்கஜே நிதததி கதா கிருஷ்ணா பூர்ண காமதாம். ஸ்ரீ ஹரே நம. இப்பொழுது இந்த 4 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணோம். ஸ்ரீ ஹரே நம. அத ஸ்ரீமன் நாராயணீயே ராசக்ரீடாயாம் கோபீனாம் பகவத் சமாகமாதி வர்ணனம் நாம அஷ்டஷஷ்டிதமம் தசகம். தவ விலோகநாத் கிருஷ்ணா கோபிகா ஜனாः தவ விலோகநாத் கிருஷ்ணா கோபிகா ஜனாः தவ விலோகநாத் கிருஷ்ணா கோபிகா ஜனாः பிரமத சங்குலா கிருஷ்ணா பங்கஜேக்ஷண பிரமத சங்குலா கிருஷ்ண பங்கஜேக்ஷண பிரமத சங்குலா கிருஷ்ண பங்கஜேக்ஷண அமிர்ததாரயா கிருஷ்ண சம்ப்ளுதா இவ அமிர்ததாரயா கிருஷ்ண சம்ப்ளுதா இவ அமிர்ததாரயா கிருஷ்ண சம்ப்ளுதா இவ ஸ்திமிததாம் ததுः கிருஷ்ண त्वत्पुरोगता स्तिमिततां दधुः कृष्ण त्वत्पुरोगता स्तिमिततां दधुः कृष्ण त्वत्पुरोगता तदनु काचन कृष्ण त्वत्कराम्बुजम् तदनु काचन कृष्ण त्वत्कराम्बुजम् तदनु काचन कृष्ण त्वत्कराम्बुजम् सपदि गृह्णति कृष्ण निर्विशङ्कितम् सपदि गृह्णति कृष्ण निर्विशङ्कितम् सपदि गृह्णति कृष्ण निर्विशङ्कितम् घनपयोधरे कृष्ण संविधाय सा घनपयोधरे कृष्ण संविधाय सा घनपयोधरे कृष्ण संविधाय सा पुलक संवृता कृष्ण तस्थुषीचिरम्
புலக சம்வருதா கிருஷ்ணா தஸ்துஷீச்சிரம். புலக சம்வருதா கிருஷ்ணா தஸ்துஷீச்சிரம். தவ விபோ பரா கிருஷ்ணா கோமலம் புஜம். தவ விபோ பரா கிருஷ்ணா கோமலம் புஜம். தவ விபோ பரா கிருஷ்ணா கோமலம் புஜம். நிஜகலாந்தரே கிருஷ்ணா பர்யவேஷ்டயத். நிஜகலாந்தரே கிருஷ்ணா பர்யவேஷ்டயத். நிஜகலாந்தரே கிருஷ்ணா பர்யவேஷ்டயத். கலசமுத்கதம் கிருஷ்ணா பிராணமாருதம். கலசமுத்கதம் கிருஷ்ணா பிராணமாருதம். கலசமுத்கதம் கிருஷ்ணா பிராணமாருதம். பிரதிநிருந்ததி கிருஷ்ணா இவாதி ஹர்ஷுலா. பிரதிநிருந்ததி கிருஷ்ணா இவாதி ஹர்ஷுலா. பிரதிநிருந்ததி கிருஷ்ணா இவாதி ஹர்ஷுலா. அபகதத்ரபா கிருஷ்ணா காபி காமினி. அபகதத்ரபா கிருஷ்ணா காபி காமினி. அபகதத்ரபா கிருஷ்ணா காபி காமினி. தவ முகாம்புஜாத் கிருஷ்ணா பூகச்சர்விதம். தவ முகாம்புஜாத் கிருஷ்ணா பூகச்சர்விதம். தவ முகாம்புஜாத் கிருஷ்ணா பூகச்சர்விதம். பிரதிகிருஹ்ய தத் கிருஷ்ணா வக்த்ரபங்கஜே. பிரதிகிருஹ்ய தத் கிருஷ்ணா வக்த்ரபங்கஜே. பிரதிகிருஹ்ய தத் கிருஷ்ணா வக்த்ரபங்கஜே. நிதததி கதா கிருஷ்ணா பூர்ணகாமதாம். நிதததி கதா கிருஷ்ணா பூர்ணகாமதாம். நிதததி கதா கிருஷ்ணா பூர்ணகாமதாம். ஸ்ரீ ஹரே நமஹ. அடுத்த 5வது ஸ்லோகத்தில் பட்டதிரி சொல்றாள், ஹே கிருஷ்ணா, குருவாயிரப்பா, அந்த கோபஸ்திரீகள்லாம் கண்களில் ஜலத்தை தாரதாரையாக கொட்டிட்டு என்ன தெரியுமா சொன்னாள்? நீ துளி கூட கருணையே இல்லாத கல் நெஞ்சுக்காரன் நீ. அதனால்தான் நீ எங்களெல்லாம் விட்டுவிட்டு மறைஞ்சு போய் காட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சுன்னுட்டேன். எங்களை தனியாக விட்டுவிட்டு நீ மறைஞ்சு அந்தர்தானமானியே. இத்தனை ஸ்திரீகளில் எந்த ஒரு பொண்ணை நீ போய் தொடணும்னு நீ நினச்சிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த கோபிகைகள்லாம் விளையாட்டாக கோச்சுண்டாளாம் கிருஷ்ணங்கிட்டக. எங்களை விரக தாபத்தில் விட்டுவிட்டு இப்படி மறைஞ்சி போனியே, இது தகுமா? நீ கல் நஞ்சுக்காரன் அல்லவா? இவ்வளவு நாங்கள் உன் மேலே பிரியத்தையும் வாத்சல்யத்தையும் வச்சு வீட்டை திறந்து பசுமாட்டுகளையும் கண்ணுக்குட்டிலையும் திறந்து வீட்டில் இருக்கப்பட்ட பதி புத்திராள் குழந்தைகள் எல்லாரையும் விட்டுவிட்டு பந்துக்களெல்லாம் விட்டுவிட்டு நடு ராத்திரியில் உன்னை தேடின்னு உன்னையே அடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் வந்த எங்களை இப்படி விட்டுவிட்டு போகலாமா? நீ கல் நஞ்சுக்காரன் அல்லவோன்னு சொல்லி விளையாட்டாக கோச்சுன்றதாக சொல்கிறாள். இந்த 5வது ஸ்லோகத்தில் விகருணோ வனே கிருஷ்ணா சம்விகாய மாம் அபகதோசி கா கிருஷ்ணா த்வாமிஹ ஸ்பிருஷேத் இதி சரோஷயா கிருஷ்ணா தாவதேகயா சஜலலோச்சனம் கிருஷ்ணா வீக்ஷிதோ பவான். ஹே குருவாயூரப்பா, உன்மேலே எத்தனை அன்பை இந்த கோபஸ்திரீகள் பொழிஞ்சிருக்காள் தெரியுமா? நீ மறைஞ்சு போனோடனே அதை பொறுக்க முடியாமல் விரக தாபத்தில் துடிச்சு போன இந்த கோபஸ்திரீகள் சஜல லோச்சனம் நாள் கண்களில் குப்பிடிக்கிறதாம் தண்ணி கொட்டுறதாம் ஆறாக. கிருஷ்ணனை காணுமே, என் பிரியநாதனான கிருஷ்ணனை காணுமேன்னு ஒவ்வொரு கோபஸ்திரீயும் கண்களால் தாரதாரியாக ஜலத்தை கொட்டி அழுதாளாம். அழுது உன்னை தேடினாள். வீக்ஷித்தோ பவான், உன்னை பார்த்தோன்னே கண்கள்லேருந்து ஜலத்தை கொட்டினாள். கிருஷ்ணன் வந்துட்டானேன்னுட்டு. அப்போது சொல்லிட்டு கோச்சிண்டாளாம் கிருஷ்ணன் மேலே. விகருணோ வனே கிருஷ்ணா
சம்விகாய மாம் மாம் சம்விகாய வனே எங்களை காட்டில் விட்டுவிட்டு இப்படி நீ மறைஞ்சு போயிட்டியே. ஹே விகருணா ஒரே கல் நெஞ்சுக்காரன், கருணையே துளி கூட இல்லாத தொடச்சி வச்ச ஹிருதயத்தை வச்சிருக்கியே கிருஷ்ணா, இது தகுமா சொன்னாலாம். அபகதோசி கா கிருஷ்ணா துவாமிக ஸ்பிருஷே. இப்போ நீ திரும்பி வந்திருக்கியே, இந்த அத்தனை கோபஸ்திரீகளில் எந்த பொண்ணை நீ போய் தொட போற சொல்லு சொன்னாலாம். இது சரோஷயா கிருஷ்ணா தாவதேகயா. ஒரு கோபஸ்திரீ ஏகையா நாள், சரோஷையா ஏகையா. மகா கோபம் வந்த ஒரே ஒரு கோபஸ்திரீ இப்படி கேட்டாலாம் பகவான. ஏன்னா அவளுக்கு தாங்கலை இப்படி விட்டு போயிட்டானேன்னுட்டு. இது சரோஷயா கிருஷ்ணா தாவதேகயா. ஏதோ ஒரு கோபஸ்திரீ கோபம் பொறுக்க முடியாமல், துக்கம் பொறுக்க முடியாமல் பகவானை இப்படி கேட்டாளாமே. சஜலலோச்சனம் கிருஷ்ணா வீக்ஷிதோ பவான். உன்னை திரும்பி வந்த உன்னை பார்த்துவிட்டு ஆனந்த பரித்தனாய் கண்ணிலேருந்து ஜலத்தை தாரதாரையாக கொட்டி கண்களை மறைக்க உன்னை பார்த்துட்டே இப்படி கேட்டாளாமே குருவாயூரப்பா. இது நிஜமான பட்டத்திரி கேட்குறாள். விகருணோ வனே கிருஷ்ணா சம்விகாய மாம் அபகதோசி கா கிருஷ்ணா துவாமிஹ ஸ்பிருஷேத். ஏதி சரோஷயா கிருஷ்ணா தாவதேகயா சஜலலோச்சனம் கிருஷ்ணா வீக்ஷிதோ பவான். உங்களை கண்களில் இருக்கப்பட்ட ஜலத்தோடு கூட பார்த்த ஒரு கோபஸ்ரீ இவ்வாறு கேட்டாளே. ஏ கிருஷ்ணா குருவாயூரப்பான்னு சொல்லக்கூடிய 5வது ஸ்லோகம் இது. அடுத்த 6வது ஸ்லோகத்தில் சொல்றாள். இதி முதா குலைஹி கிருஷ்ணா வல்லவி ஜனை சமமுபாகதோ கிருஷ்ணா யாமுனே தட்டே மிருதுகுச்சாம்பரை கிருஷ்ணா கல்பிதாசனே குசுர்ணபாசுரே கிருஷ்ணா பர்யசோபதா. அடுத்தாப்புல சொல்றாள், அந்த கோபஸ்திரீகள் என்ன பண்ணாள், கிருஷ்ணனை அவனுக்கு உபச்சாரணை பண்ணணுங்கிறதுக்காக அவள் கட்டின்னு இருந்த புடவையெல்லாம் அவுத்தாள். அவுத்து கீழே விரித்து, கீழே ஒரு கம்பளம் விரிக்கிற மாதிரி விரிச்சுட்டாள். விரித்து கிருஷ்ணா இதில் உட்காரணும், நீ தரையில் உட்காரப்படாது, நீ உங்களுக்கு ஆசனம் சமர்ப்பயாமின்னுட்டு அவள் கட்டின்னு இருந்த அவளுடைய புடவைகளெல்லாம் அவுத்தாள். லஜ்ஜை துளி கூட லஜ்ஜை இல்லாமல் எடுத்து கீழே விரிச்சாலாம். விரித்து அது மேலே உட்கார சொன்னாலாம் சுவாமி அதில் உட்கார்றதுக்காக. அந்த இதை சொல்கிறாள் இங்கே. அது எப்பேற்பட்ட அந்த புடவை நாள். இவாளுடைய ஸ்தனங்களில் ஸ்திரீகள்லாம் அந்த காலத்தில் குங்குமத்தை போட்டுப்பாள். அந்த குங்குமங்கள் பட்டத்தினால அவளுடைய மேலில் போட்டுக்கப்பட்ட உத்தரியம் இருக்கே, அதெல்லாம் சிவப்பாக அப்படியே அந்த குங்குமம் பட்டிருக்காம், அது தெரிகிறது. அதில் உட்காரணும்னு சொல்லி அந்த யமுனையினுடைய மணல் குன்றுகள் இருக்கே, அது மேலே தங்களுடைய உத்தரியத்தை விரிச்சாலாம். விரிச்சையில் உட்கார சொன்னாள்னு சொல்லக்கூடிய 6வது ஸ்லோகம். இதி முதா குலை கிருஷ்ணா வல்லவி ஜனை சமமுபாகதோ கிருஷ்ணா யாமுனே தட்டே மிருதுகுச்சாம்பரை கிருஷ்ணா கல்பிதாசனே குசுர்ணபாசுரே கிருஷ்ணா பர்யசோபதா. இதி முதா குலைஹி ஆகுலைஹி இதி ஆகுலைஹி முதா ஆகுலைஹி. அப்படியே ஆனந்தம் கொப்பளிக்கிறதாம், ஆனந்தம் கொப்பளிச்சுன்னு வரதான் அவள் ஒரு கோபஸ்திரீக்கு மேலேயும் பகவானை பார்த்ததுனால. அப்பேற்பட்ட அந்த ஸ்திரீகள் என்ன பண்ணாள், இதி முதா குலைஹி கிருஷ்ணா வல்லவி ஜனை. அந்த கோபஸ்திரீகள்லாம் என்ன பண்ணாள் தெரியுமா, சமமுபாகதோ கிருஷ்ணா யாமுனே தட்டே. எல்லா கோபஸ்திரீகளும் யமுனையினுடைய கரையில் இருக்கப்பட்ட மணல் குன்று இருக்கே, அங்கே ஒன்று சேர்ந்தாளாம். சேர்ந்து என்ன பண்ணாள், உனக்கு ஆசனம் போடணுங்கிறதுக்காக ரொம்ப பரமசோபனமான ஒரு ஆசனம் உனக்கு சமர்ப்பணம் பண்ணாலே. மிருது கூச்சாம்பரை
கிருஷ்ணா கல்பிதாசனே. உனக்கு எப்பேற்பட்ட ஆசனம் தெரியுமா போட்டாள், எப்பேற்பட்ட ரத்ன கம்பளத்தை தெரியுமா விரிச்சாள். மிருது குச்சாம்பரை, குச்சம்னா குச்சாம்பரம்னா மேலே போட்டுக்கிற ஆபரணம் அர்த்தம், உத்தரியும். அப்படி அழகான லலிதமான மிருதுவான அவளுடைய மேலே போட்டுக்கிற ஆடை இருக்கே அதை கீழே விரிச்சாலாம். கல்பிதாசனே குசுர்ண பாசுரே கிருஷ்ணா பரியசோபதா. குசுர்ண பாசுரே அதெல்லாம் அந்த ஆடைகள் மேலெல்லாம் சேவாப்பாக இருக்காம். ஏன்னா அவளுடைய குச்சங்கள் மேலே பட்ட ஆடைகள் அல்லவா, அதனால் அது சிவந்த கலரில் அழகாக ரோஸ் கலரில் இருக்குது. அந்த உத்தரியத்தை எடுத்து கீழே விரிச்சாள்னு சொல்லக்கூடிய 6வது ஸ்லோகம். இதி முதா குலை கிருஷ்ணா வல்லவி ஜனை சமமுபாகதோ கிருஷ்ணா யாமுனே தட்டே மிருது குச்சாம்பரை கிருஷ்ணா கல்பிதாசனே குசுர்ண பாசுரே கிருஷ்ணா பரியசோபதா. அடுத்த 7வது ஸ்லோகத்தில் பட்டதை சொல்றாள். கதிவிதா கிருபா கிருஷ்ணா கேபி சர்வதோ திருததயோதயா கிருஷ்ணா கேச்சிதாஸ்ரிதே கதிச்சிதீதृशा கிருஷ்ணா மாத்ருஷேஷ்வபி இத்யபீதோ பவான் கிருஷ்ணா வல்லவி ஜனை. ஹே கிருஷ்ணா, குருவாயூரப்பா, கருணையில் பலவிதம் உண்டா. கருணையில் ஒருத்தர் மேலே கருணை காட்டணும்னாக்க அது பலவிதமான கருணைகள் உண்டுங்கிறாள். சில பேர் எல்லார்ட்டையும் கருணையாக இருப்பாள், பாரபட்சம் இல்லாமல் எல்லார்ட்டையும் கருணையை காட்டுவாள். சில பேர் தன்னை ஆசிரியிச்சு வந்தவாள் இருக்காளே, தன் வீட்டில் இருக்கப்பட்டவாள், தன்னை ஆசிரியிச்சு இருக்கப்பட்டவாள், அவளை மேலே மாத்திரம் கருணை காட்டுவாள். ஆனால் ஏ குருவாயூரப்பா கிருஷ்ணா, நீ இருக்கியே, ஒன்ன மாதிரி இருக்கப்பட்டவன் இருக்கானே, அவன் யார்கிட்டையுமே கருணை காட்ட மாட்டான். அவளுக்கு கோபத்தில் சொல்கிறாள், வேற ஒன்றும் இல்லை. இவ்வளவு ஆசையோடு கூட மேலே இருக்கப்பட்டவாள் கூட கருணையே காட்டாமல் கல் நஞ்சா இருக்கப்பட்டவாளும் இருக்கா. அப்பேற்பட்ட கருணையாக இருக்கப்பட்டவன் நீ போல் இருக்கு அப்படின்னு ஊற்றி பகவானை கோச்சிண்டாளாம். அதை சொல்கிறாள் இங்கே. கதிவிதா கிருபா கிருஷ்ணா கேபி சர்வதோ. கதிவிதா கிருபா, கிருபை கருணை புரிவதில் பலவிதமாக உண்டு. சில பேர் என்ன பண்ணுவாள், கேபி சர்வத்தோ எல்லார்ட்டையும் கருணையாக இருப்பாள். பாரபட்சம் இல்லாமல் பக்கத்தாத்துக்காரா, தன் குடும்பத்தில் இருக்கிறப்பட்டவா, அயல் நாட்டுக்காரா, வேறு வேறு ஜாதியில் இருக்கப்பட்டா, மதத்தில் இருக்கப்பட்டவா எப்படின்னு பார்க்காம பாரபட்சம் இல்லாமல் மனுஷாள் மிருகங்கள்னு ஒன்றும் பாரபட்சம் இல்லாமல் எல்லார்ட்டையும் கருணையாக இருக்கிறது, அது ஒரு விதம். என்னோட சிஸ்டரோட ஹஸ்பண்ட் அப்படி தான். அவர் தெருவில் போகிற நாய், பூனை, அப்புறம் இப்போ நமக்கு சொந்தமானவாள், சொந்தம் இல்லாதவாள், யாராக இருந்தாலும் சரி எல்லார்ட்டையும் கருணையாக இருப்பார் அவர். பால்காரன் ஒரு நாளைக்கு அவத்துக்கு லேட்டாக வந்தான். ஏண்டா இன்றைக்கி லேட்டாக வந்தேன்னாள். என்னோடய சைக்கிள் உடஞ்சி போச்சு, அதனால் நடந்து வந்தேன்னா உடனே ஓடி போய் புது சைக்கிள் வாங்கி கொடுத்தார். அப்படி யாருன்னு பார்க்காமல் எல்லார்ட்டையுமே கருணையாக இருக்கிறதுங்கிறது ஒரு விதம். அதான் சொல்கிறாள் இங்கே பட்டதிரி. அப்படி இருக்கப்பட்ட கருணை சில வழி, அது அப்படி ஒரு கருணை உண்டு. கதிவிதா கிருபா கிருஷ்ணா கேபி சர்வதோ. இன்னொரு விதமான கருணை உண்டு. அது எப்படின்னா திருததயோதயா கிருஷ்ணா கேச்சித் ஆஸ்ரிதே. கேச்சித்து ஆஸ்ரித்தேனாள், தங்கிட்ட சேர்ந்தவாள், தங்கிட்ட டிபெண்டன்சி வச்சுருக்கப்பட்டவாள். அதாவது நம்ம குடும்பத்தில் இருக்கப்பட்டவாள், தன்னுடைய புத்திராள், தன்னுடைய புத்திராள், அதே மாதிரி தன்னுடைய மேலே தனக்கு கீழே வேலை செய்கிறவாள், இப்படின்னு தன்னை ஆசிரியிச்சு இருக்கப்பட்டவாள் இருக்காளே, அவள்கிட்ட கருணையாக இருப்பாள் சில பேர். ஆனால் நீ எப்படின்னாள், கதிச்சிதீதृशा கிருஷ்ணா மாத்ருஷேஷ்வபி. ஆனால் ஒன்ன மாதிரி இருக்கப்பட்டவன் என்ன விதமான தெரியுமா கருணை பண்ணுவன் ஏ கிருஷ்ணா, இப்படி சொல்லி கோச்சிக்கிறாளாம் ஒரு கோபஸ்திரீ. என்னென்னால், உண்மையில அன்பு வச்சுருக்கிறவாள்கிட்ட இருக்காளே, அவள்கிட்ட கூட கருணை காட்ட மாட்டாள். அப்பேற்பட்ட கருணை
அந்த மாதிரி இருக்கப்பட்ட கருணையை நீ வச்சிருக்கிறப்பட்டவன்னு கோச்சிக்கிறாள் அவள். அதனால தானே மறைஞ்சு போனேன்னு அர்த்தம் இது. கதிச்சிதீத்ருஷா கிருஷ்ணா மாத்ருஷேஷ்வபி இத்யபிஹிதோ பவான் கிருஷ்ணா வல்லவி ஜனை. இவ்வாறாக கோபத்தினால மேலே இருந்த கோபத்தினால விரகம் மீறிட்டு கோபத்தினால இப்படி சொன்னாலாமே ஒரு கோபஸ்திரீ, ஹே கிருஷ்ணா குருவாயூரப்பா இது சத்தியமாங்கிறாள் பட்டதிரி. கதிவிதா கிருபா கிருஷ்ணா கேபி சர்வதோ திருததயோதயா கிருஷ்ணா கேச்சிதாஸ்ரிதே. கதிச்சிதீத்ருஷா கிருஷ்ணா மாத்ருஷேஷ்வபி இத்யபிஹிதோ பவான் கிருஷ்ணா வல்லவி ஜனை. ஸ்ரீ ஹரே நமஹ. இப்பொழுது இந்த 3 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணும். விகருணோ வனே கிருஷ்ணா சம்விஹாய மாம். விகருணோ வனே கிருஷ்ணா சம்விஹாய மாம். விகருணோ வனே கிருஷ்ணா சம்விஹாய மாம். அபகதோசி கா கிருஷ்ணா த்வாமிஹ ஸ்பிருஷேத். அபகதோசி கா கிருஷ்ணா த்வாமிஹ ஸ்பிருஷேத். அபகதோசி கா கிருஷ்ணா த்வாமிஹ ஸ்பிருஷேத். இதி சரோஷயா கிருஷ்ணா தாவதேகயா. இதி சரோஷயா கிருஷ்ணா தாவதேகயா. இதி சரோஷயா கிருஷ்ணா தாவதேகயா. சஜலலோச்சனம் கிருஷ்ணா வீக்ஷிதோ பவான். சஜலலோச்சனம் கிருஷ்ணா வீக்ஷிதோ பவான். சஜலலோச்சனம் கிருஷ்ணா வீக்ஷிதோ பவான். இதி முதாகுலைர்கிருஷ்ணா வல்லவி ஜனைஹ. இதி முதாகுலைர்கிருஷ்ணா வல்லவி ஜனைஹ. இதி முதாகுலைர்கிருஷ்ணா வல்லவி ஜனைஹ. சமமுபாகதோ கிருஷ்ணா யாமுனே தடே. சமமுபாகதோ கிருஷ்ணா யாமுனே தடே. சமமுபாகதோ கிருஷ்ணா யாமுனே தடே. மிருது குச்சாம்பரை கிருஷ்ணா கல்பிதாசனே. மிருது குச்சாம்பரை கிருஷ்ணா கல்பிதாசனே. மிருது குச்சாம்பரை கிருஷ்ணா கல்பிதாசனே. घुसृणभासुरे कृष्णा पर्यशोभताः. घुसृणभासुरे कृष्णा पर्यशोभताः. घुसृणभासुरे कृष्णा पर्यशोभताः. कतिविधा कृपा कृष्णा केऽपि सर्वतो. कतिविधा कृपा कृष्णा केऽपि सर्वतो. कतिविधा कृपा कृष्णा केऽपि सर्वतो. धृतदयोदया कृष्णा केचिदाश्रिते. धृतदयोदया कृष्णा केचिदाश्रिते. धृतदयोदया कृष्णा केचिदाश्रिते. कतिचिदीदृशा कृष्णा मादृशेष्वपि. कतिचिदीदृशा कृष्णा मादृशेष्वपि. कतिचिदीदृशा कृष्णा मादृशेष्वपि. इत्यभिहितो भवान् कृष्णा वल्लवी जनैः. इत्यभिहितो भवान् कृष्णा वल्लवी जनैः. इत्यभिहितो भवान् कृष्णा वल्लवी जनैः. ஸ்ரீ ஹரயே நமஹ. 8வது ஸ்லோகத்தில் பட்டத்திரி சொல்றாள், ஹே குருவாயூரப்பா, இவ்வாறாக அந்த கோபஸ்திரீகள் உன் மேலே அபரிமிதமான அன்பை வச்சு பொழிஞ்சு லஜ்ஜையை விட்டுவிட்டு உன்னோட சேர்ந்த பொழுது
பல பேர் கோபம் தாங்காமல்ல வெடுக்கு வெடுக்குன்னு உன்னை கேள்விகள் எல்லாம் கேட்டாள் கோபத்தினால. இதெல்லாம் அவ்வாறெல்லாம் அந்த கோபஸ்திரீகள் பண்ணாளே, அப்பொழுது நீ என்ன பண்ணேள்? அவளுக்கு பதில் சொன்னேன். நீ என்ன சொன்னேன்னா, நீங்கள் என் மேலே கடுமையாக கோபம் படப்படாது, நீங்கள் என் மேலே ரொம்ப அன்பு வச்சிருக்கேங்கிறது தெரியறது, துளி கூட லவலேசங்குள்ள உங்கள்கிட்ட நான் அன்பு இல்லைங்கிறதா நினச்சிடப்படாது. நீங்கள் நான் எதுக்காக மறைஞ்சேன்னா வேறு காரணம் இல்லை, உங்களுடைய அன்பு இன்னும் மேலும் மேலும் தழைச்சு பூர்ணமாக என் மேலே உங்களுடைய எண்ணங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காகவே தான் நான் சிறிது காலம் மறைஞ்சு போனேன். அதனால் என் மேலே நீங்கள் கோச்சிக்கப்படாதுங்கிறதாக அவளுக்கு நீ சாந்தோனம் பண்ணியே குருவாயூரப்பான்னு சொல்லக்கூடிய 8வது ஸ்லோகம். ஐ குமாரிகா கிருஷ்ணா நைவ சங்கியதாம் கடினதா மயி கிருஷ்ணா பிரேம காத்தரே மயி து சேதசோ கிருஷ்ணா वो नुवृत्तये कृतमिदं मया कृष्णा इति उचिवान् भवान् इति उचिवान् भवान्. हे கிருஷ்ணா குருவாயூரப்பா, நீ அவர்கள் சொன்ன இந்த பேச்செல்லாம் கேட்டுவிட்டு பதில் சொன்னியாமே, என்ன பதில் சொன்ன நீ? ஹே குமாரிகா, ஏ அழகான கோபஸ்திரீகளே கேளுங்கோள்னு சொன்னேன். ஐ குமாரிகா கிருஷ்ண நைவ சங்கியதாம், நீங்கள் இவ்வாறாக என் மேலே சந்தேகப்படப்படாது, நான் உங்கள் மேலே அன்பு இல்லாதவன் கல் நெஞ்சுக்காரன் என்றெல்லாம் நீங்கள் என்னை சந்தேகிக்கப்படாது. நான் இவ சங்கியதாம், சந்தேகிக்காதீங்கோள். கடினதா மயி கிருஷ்ணா பிரேம காத்தரே, என் மேலே ரொம்பவும் கடினமாக கோபிச்சுக்கப்படாது, கோபப்படுத்தப்படாது, என் மேலே உங்களுடைய துவேஷத்தை காட்டப்படாதுன்னு சொன்னாள் சுவாமி. மை து சேதசோ கிருஷ்ணா ஓ நுவృత్తயே கிருதமிதம் மயா கிருஷ்ணா இத்யுச்சிவான் பவான். என் மேலே நீங்கள் கடுமையாக இருக்கப்படாது, காட்டப்படாது, கோபத்தை காட்டப்படாதுன்னு சொன்னையாமே, என் மேலே நீங்கள் ஒன்லி மனசில் வைக்கணும், என் மேலேயே நீங்கள் உங்களுடைய அட்டென்ஷன் பூரா இருக்கணும், அது தவிர என் மேலே கோபத்தை படப்படாது நீங்கள். நான் அதனால இல்லை மறைஞ்ச காரணம், உங்களுடைய என் மேலே இருக்கப்பட்ட வாத்சல்யமும் அன்பும் பிரேமையும் அதிகமாக வேண்டும் என்பதற்குத்தான் மறைஞ்சேன், வேற ஒன்றும் இல்லைன்னு சொன்னாள் சுவாமி. அப்படி சொன்னியாமே, நீ சாந்தோனம் பண்ணியாமேங்கிறாள் பட்டத்திரி 8வது ஸ்லோகத்தில். ஐ குமாரிகா கிருஷ்ண நைவ சங்கியதாம் கடினதா மயி கிருஷ்ணா பிரேம காத்தரே மை து சேதசோ கிருஷ்ணா वो नुवृत्तये कृतमिदं मया कृष्णा इत्युचिवान् भवान्. அடுத்தாப்புல 9வது ஸ்லோகத்தில் சொல்றாள் பட்டத்திரி. ஐ நிசம்யதாம் கிருஷ்ணா ஜீவவல்லபாஹ பிரியதமோ ஜனோ கிருஷ்ணா நேத்ருஷோ மம ததிஹ ரம்யதாம் கிருஷ்ணா ரம்யயாமினீஷு அனுபரோதம் இதி கிருஷ்ணா ஆலபோ விபோ. ஹே விபோ, ஹே குருவாயூரப்பா, ஹே கருணாமூர்த்தே, எல்லார்ட்டையும் அன்பு வச்சிருக்கிற ஹே சுவாமி கிருஷ்ணா, நீ என்ன சொன்ன? நீ அவள் சொன்னாலாம் உங்கள்கிட்ட கோபஸ்திரீகள், நாங்கள் சொல்கிறதெல்லாம் நீ கேட்கணும். அப்போ பகவான் நீ கிருஷ்ணா நீ என்ன தெரியுமா அவள்கிட்ட சொன்னேன்? தயவு சேர்ந்து நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்கோ, உங்கள் மேலே வச்சிருக்கிற அன்பு மாதிரி நான் வேறு யார்கிட்டையும் அன்பு வச்சது கிடையாது, அவ்வளோ அன்பை உங்கள் மேலே வச்சுருக்கேன். நான் வேறு ஒரு பதார்த்தமும் ஒரு ஆர்கானிசம் ஒரு ஜீவராசிகள்கிட்ட கூட இவ்வளவு அன்பு நான் வச்சது கிடையாது. உங்கள் மேலே அவ்வளவு அந்யாதிருஷ்யமான ஒரு அன்பை உங்கள் மேலே வச்சுருக்கேன்னு வாயாலேயே நீ சொன்னியேன்னு சொன்னாள். அப்படின்னா அந்த கோபஸ்திரீகள் எத்தனை அதிருஷ்டசாலிங்கிறத நம்ம நினச்சி பார்க்கணும். ஹே கிருஷ்ணா குருவாயூரப்பா, நீங்கள்லாம் எனக்கு உஷிர் மாதிரி இருக்கப்பட்டவாள், ஜீவ வல்லபாகா, நீங்கள்லாம் என்னோட உஷிராக்கம், என் மேலே எனக்கு உங்கள் மேலே அவ்வளோ அபரிமிதமான அன்பு உண்டு, அதனால் நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்கோன்னாள். ஐ நிசம்யதாம் கிருஷ்ணா ஜீவவல்லபாஹா பிரியதமோ ஜனோ கிருஷ்ணா நேத்ருஷோ மமா.
உங்கள் மேலே நான் வச்சுக்கிற அன்பு மாதிரி வேற யார்கிட்டையும் அன்பு வச்சது கிடையாது. எனக்கு உங்களை காட்டிலும் பிரியத்தமாள் வேற யாரும் கிடையாது பகவானே அவர் வாயால் சொல்லியிருக்காருன்னா, பிரியத்தமோ ஜனோ நேதிருஷோ மமாங்கிறாள் சுவாமி. உங்களை விட எனக்கு அதிகமாக பற்று ஏற்பட்டவர் யாரும் கிடையாது. அது அவ்வளவு அன்பை உங்கள் மேலே வச்சிருக்கேன்னு சுவாமி வாயாலேயே சொல்லணும்னா அந்த கோப ஸ்திரீகள் எவ்வளவு பெரிய பக்தி பண்ணியிருக்காள் சுவாமிகிட்டேங்கிறத புரிஞ்சுக்கணும். ததிக ரம்யதாம் கிருஷ்ணா ரம்யயாமினீஷு. அப்பொழுது அந்த அழகான ஸ்திரீகள் கிட்டக்க நீ அந்த அழகான இரவுகளில் பூர்ண சந்திரன் இருக்கு, நல்ல யமுனா நதியினுடைய கரை ஜிலு ஜிலுன்னு காத்தடிக்கிறது. இப்போ ஏற்பட்ட அந்த இடத்துல அந்த ராத்திரியில் நீ என்ன பண்ண? நீ சொன்ன, ஹே கோபஸ்திரீகளே, உங்களை விட அதிகமான அன்பு யாருகிட்டையும் நான் வச்சது கிடையாதுன்னு சொன்னியே. ஹே குருவாயூரப்பா, உன்னுடைய புகழ நான் என்ன சொல்லுவேங்கிறாள் பட்டத்திரி. ஐ நிசம்யதாம் கிருஷ்ணா ஜீவவல்லபா பிரியதமோ ஜனோ கிருஷ்ணா நேதிருஷோ மமா. ததிக ரம்யதாம் கிருஷ்ணா ரம்யயாமினீஷு அனுபரோதமிதி கிருஷ்ணா ஆலபோ விபோ. அடுத்த 10வது ஸ்லோகம் கடைசி ஸ்லோகத்தில் சொல்கிறாள் பட்டத்திரி, பகவானான ஹே கிருஷ்ணா, நீ அந்த யமுனையினுடைய கரையில் மணல் திட்டுகளில் அத்தனை கோபஸ்திரீகளுடைய மத்தியிலையும் அவளோடு கூட நீ ரம்யமாக காலத்தை அனுபவிச்சியே, அவளுடைய அன்பை அனுபவிச்சியே, அவள்கிட்ட பலவிதமான ராசகேலனம், பலவிதமான விளையாட்டுகள், காம விளையாட்டுகள் பண்ணி அவளை ஆனந்தப்படுத்தி வச்சியே. கிருஷ்ணா, நீ அப்பேற்பட்ட நீ என் மேலே இருக்கப்பட்ட வியாதிகளெல்லாம் போக்கணும்னு சொல்லக்கூடிய 10வது ஸ்லோகம். இதி கிராதிகம் கிருஷ்ணா மோதமேதுரைஹி பிரஜவதூஜனைஹி கிருஷ்ணா சாகமாரமன் கலித கௌதுகோ கிருஷ்ணா ராசகேலனே குருபுரி பதே கிருஷ்ணா பாஹி மாம் கதாத். மாம் கதாத்து பாஹி, என் மேலே எவ்வளோ வியாதிகள் இருக்குது, அந்த வியாதிகளெல்லாம் போக்கி எனக்கு ஆரோக்கியத்தை அருள வேண்டும் ஏ கிருஷ்ணா, நீ எப்பேற்பட்ட கிருஷ்ணன். இதி கிராதிகம் கிருஷ்ணா மோதமேதுரைஹி, எல்லாருக்கும் பிரியத்தை கொடுக்கக்கூடிய வாக்கியங்கள்னால அவளை திருப்தி பண்ணி வச்சே. நீ அந்த கோபஸ்திரீகளெல்லாம் திருப்தி பண்ணி வச்சே ஏ கிருஷ்ணா. அவளோடு கூட சேர வேண்டும், அவளோடு கூட கேலனம் ராசக்கிரீடை பண்ணணுங்கிறான ஒரு ஆசையை அவளுக்கு தெரிவிச்சே நீ. அப்போ அவளும் ரொம்ப சந்தோஷத்தை அடைஞ்சாள். அப்பேற்பட்டே குருவாயிரப்பா, கலித கௌதுகோ கிருஷ்ணா ராசகேலனே குருபுரி பதே கிருஷ்ணா பாஹி மாம் கதாத். என்ன நீ வியாதிகளிலேருந்து காப்பாற்றி அருள வேண்டும் என்று சொல்லப்பட்ட 10வது ஸ்லோகம். இதி கிராதிகம் கிருஷ்ண மோதமேதுரைஹி பிரஜவதூஜனை கிருஷ்ணா சாகமாரமன் கலித கௌதுகோ கிருஷ்ணா ராசகேலனே குருபுரி பதே கிருஷ்ணா பாஹி மாம் கதாத். ஸ்ரீ ஹரே நமः இதி ஸ்ரீமன் நாராயணீயே ராசக்ரீடாயாம் கோபீனாம் பகவத் சமாகமாதி வர்ணனம் நாம 68 தசகம். ஸ்ரீ ஹரே நமः. இப்பொழுது இந்த கடைசி 3 ஸ்லோகத்தையும் அத்தியனம் பண்ணுவோம். ஐ குமாரிகா கிருஷ்ணா நைவ சங்கியதாம். ஐ குமாரிகா கிருஷ்ணா நைவ சங்கியதாம். ஐ குமாரிகா கிருஷ்ணா நைவ சங்கியதாம். கடினதா மயி கிருஷ்ணா பிரேம காதரே. கடினதா மயி கிருஷ்ணா பிரேம காதரே. மயி து சேதசோ கிருஷ்ணா ஓனுவృత్తயே. மயி து சேதசோ கிருஷ்ணா ஓனுவృత్తயே. மயி து சேதசோ கிருஷ்ணா ஓனுவృత్తயே.
कृतमिदं मया कृष्ण इत्युचिवान् भवान् कृतमिदं मया कृष्ण इत्युचिवान् भवान् कृतमिदं मया कृष्ण इत्युचिवान् भवान् अयि निशम्यतां कृष्ण जीववल्लभाः अयि निशम्यतां कृष्ण जीववल्लभाः अयि निशम्यतां कृष्ण जीववल्लभाः प्रियतमो जनो कृष्ण नेदृशो मम प्रियतमो जनो कृष्ण नेदृशो मम प्रियतमो जनो कृष्ण नेदृशो मम तदिह रम्यतां कृष्ण रम्ययामिनीषु तदिह रम्यतां कृष्ण रम्ययामिनीषु तदिह रम्यतां कृष्ण रम्ययामिनीषु अनुपरोधमिति कृष्ण आलपो विभो अनुपरोधमिति कृष्ण आलपो विभो अनुपरोधमिति कृष्ण आलपो विभो इति गिराधिकं कृष्ण मोदमेदुरैः इति गिराधिकं कृष्ण मोदमेदुरैः इति गिराधिकं कृष्ण मोदमेदुरैः व्रजवधूजनैः कृष्ण साकमारमन् व्रजवधूजनैः कृष्ण साकमारमन् व्रजवधूजनैः कृष्ण साकमारमन् कलितकौतुको कृष्ण रासखेलने कलितकौतुको कृष्ण रासखेलने कलितकौतुको कृष्ण रासखेलने गुरुपुरीपते कृष्ण पाहि मां गदात् गुरुपुरीपते कृष्ण पाहि मां गदात् गुरुपुरीपते कृष्ण पाहि मां गदात् ओम इति श्रीमन्नारायणीये रासक्रीडायां गोपीनां भगवत् समागमादि वर्णनं नाम அஷ்டஷஷ்டிதமம் தசகம் ஸ்ரீ ஹரே நம. இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை வாசிக்கிறேன். அத ஸ்ரீமன் நாராயணீயே ராசக்ரீடாயாம் பகவத சமாகமாதி வர்ணனம் நாம அஷ்டஷஷ்டிதமம் தசகம். தவ விலோகநாத் கிருஷ்ணா கோபிகா ஜனா பிரமத சங்குலா கிருஷ்ணா பங்கஜேக்ஷண அமிர்ததாரயா கிருஷ்ணா சம்ப்ளுதா இவ ஸ்திமிததாம் ததுः கிருஷ்ணா त्वत्पुरोगताः तदनु काचन कृष्णा त्वत्कराम्बुजं सपदि गृह्णति कृष्णा निर्विशङ्कितम् घनपयोधरे कृष्णा संविधाय सा पुलकसंवृता कृष्णा तस्थुषीचिरम् तव विभो परा कृष्णा कोमलं भुजं निजगलान्तरे कृष्णा पर्यवेष्टयत् गलसमुद्गतं कृष्णा प्राणमारुतं प्रतिनिरुन्धति कृष्णा इवातिहर्षुला अपगतत्रपा कृष्णा कापि कामिनी तव मुखाम्बुजात् कृष्णा पूगचर्वितं प्रतिगृह्य तत् कृष्णा वक्त्रपङ्कजे निदधति गता कृष्णा पूर्णकामतां विकरुणो वने कृष्णा संविहाय माम् अपगतोऽसि का कृष्णा त्वामिह स्पृशेत्
इति सरोषया कृष्ण तावदेकया सजललोचनं कृष्ण वीक्षितो भवान् इति मुदाकुलैर्कृष्ण वल्लवीजनैः सममुपागतो कृष्ण यामुने तटे मृदुकुचाम्बरैः कृष्ण कल्पितासने गुसृणभासुरे कृष्ण पर्यशोभताः कतिविधा कृपा कृष्ण केऽपि सर्वतो धृतदयोदया कृष्ण केचिदाश्रिते कतिचिदीदृशा कृष्ण मादृशेष्वपि इत्यभिहितो भवान् कृष्ण वल्लवीजनैः अयि कुमारिका कृष्ण नैव शङ्क्यताम् कठिनता मयि कृष्ण प्रेमकातरे मयि तु चेतसो कृष्ण वोऽनुवृत्तये कृतमिदं मया कृष्ण इत्यूचिवान् भवान् अयि निशम्यतां कृष्ण जीववल्लभाः प्रियतमो जनो कृष्ण नेतृशो मम तदिह रम्यतां कृष्ण रम्ययामिनीषु अनुपरोधमिति कृष्ण आलपो विभो इति गिराधिकं कृष्ण मोदमेदुरैः व्रजवधूजनैः कृष्ण साकमारमन् कलितकौतुको कृष्ण रासखेलने गुरुपुरीपते कृष्ण पाहि मां गदात् गुरुपुरीपते कृष्ण पाहि मां गदात् इति श्रीमन्नारायणीये अष्टषष्टितमं दशकं समाप्तं श्री हरये नमः. இனி சமாபன ஸ்லோகத்தோட முடிச்சுக்கிறோம். ஸ்ரீ ஹரயே நமः. ஸ்வஸ்தி பிரஜாभ्यः परिपालयन्ताम् न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यम् लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः अपुत्राः पुत्रिणः सन्तु पुत्रिणः सन्तु पौत्रिणः अधनाः सधनाः सन्तु जीवन्तु शरदां शतम्. मङ्गलं यादवेन्द्राय महनीय गुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलम् वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलम्. गोवर्धनाचलोद्धर्त्रे गोपीक्रीडाभिलाषिणे अञ्जल्याहृतवस्त्राणां सुप्रीतायास्तु मङ्गलम्. मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलम्. द्वारकापुरवासाय हारनूपुरधारिणे सत्यभामा समेताय नरकघ्नाय मङ्गलम्. चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलम्. देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलम्. योगीन्द्राणां त्वदङ्गेषु अधिकसुमधुरं मुक्तिभाजां निवासो भक्तानां कामवर्ष द्युतरुकिसलयं नाथ ते पादमूलं नित्यं चित्तस्थितं मे पवनपुरपते कृष्णकारुण्यसिन्धो हृत्वा निःशेषतापान् प्रदिशतु परमानन्दसन्दोहलक्ष्मीम्. अज्ञात्वा ते महत्त्वं यदिह निगदितं
விஸ்வநாத க்ஷமேதாः ஸ்தோத்திரம் செய்தத் சஹஸ்ரோத்தரம் அதிகதரம் त्वत्प्रसादाय भूयात् द्वेधा नारायणीयं श्रुतिषु च जनुषा स्तुत्यता वर्णनेन स्फीतं लीलावतारैः इदमिह कुरुताम् आयुरारोग्यसौख्यं श्रीहरे नमः. गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा. हर नमः पार्वतीपतये हर हर महादेव. जानकीकान्तस्मरणं जय जय राम राम. सद्गुरुस्वामिनः जय. आञ्जनेयस्वामिनः जय.